போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற அருமையான முறையில் படித்துக் கொண்டிருக்கும் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஒரு முக்கியமான தினம், மார்ச் 20ஆம் தேதி. மார்ச் 20ஆம் தேதி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய விஷயங்கள் ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், உலக சிட்டுக்குருவிகள் தினம். சரியா? இந்த வேர்ல்ட் ஸ்பேரோ டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிட்டுக்குருவி பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், மனசுக்குள்ள ஒரு ஹாப்பியா இருக்கும், ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். உலக மகிழ்ச்சி தினம். சரிங்களா? உலக மகிழ்ச்சி தினம். அதே மாதிரி நிறைய ஜோசியம் பார்த்திருப்பீங்க, கிளி ஜோசியம், எலி ஜோசியம், அதே மாதிரி என்ன ஜோசியம், சிட்டுக்குருவி ஜோசியம். உலக ஜோதிட தினம் இன்றைய தினம். ஞாபகமா? இன்றைய தினம் உலக சிட்டுக்குருவி தினம், உலக மகிழ்ச்சி தினம், உலக ஜோதிட தினம், ஜோசியம் பார்க்கிற தினம் இன்றைய தினம் தான். கவனமா இருக்கும். ஓகேவா? சரி, இந்த சிட்டுக்குருவி தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2002ஆம் ஆண்டு, சரியா, 2002ஆம் ஆண்டு IUCN என்று அழைக்கப்படும் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற இயற்கை பாதுகாக்கிற ஒரு சர்வதேச அமைப்பு சுவிட்சர்லாந்துல இருக்கு. அந்த அமைப்பானது இந்த சிட்டுக்குருவிய அழிந்து வரும் நிலையில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. அதற்காக தான் விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக 2010ஆம் ஆண்டு முதல் இந்த உலக சிட்டுக்குருவி தினமானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள், மார்ச் 20ஆம் தேதி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அறிவியல் தொழில்நுட்பம். இந்த செய்தியை நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சரிங்களா? திருப்பிய சொல்றேன், எந்த ஒரு செய்தி ரிப்பீட்டடா வருதோ அதுக்கு போக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய எக்ஸாம்ல தொடர்ந்து கேட்பாங்க, பல ஆண்டுகளுக்கு கூட. ஓகேவா? கவனமா இருங்க. பூமிக்கு திரும்பினார் சுனிதா வில்லியம்ஸ். இதோ வருகிறார், அதோ வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா சொல்லிட்டு இருந்தோம். ஓகேவா? பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜூன் 5ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு, சரியா, போயிங் நிறுவனம், அமெரிக்காவின் அந்த போயிங் நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த விண்கலம், ஸ்டார் லைனர் விண்கலம், அந்த விண்கலத்தின் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றடைந்தவர் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பட்ச் வில்மோர். சரியா? உடனடியாக திரும்பி வரக்கூடிய அந்த 2 நபர்களும், ஓகேவா, சில தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக பூமிக்கு வர முடியல. அவங்களை சமீபத்துல மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. எந்த நிறுவனம், எந்த ராக்கெட் மூலம் மீட்டு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். பாருங்க, அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் உருவாக்கிய ஸ்டார் லைனர் விண்கலம் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பட்ச் வில்மோர் ஆகியோர் சர்வதேச விண்வெளி நிலையத்தை 2024 ஜூன் 5 அன்று அடைந்தனர். ஓகேவா? ஜூன் 5 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன தினம்? ஜூன் 5 சர்வதேச சுற்றுச்சூழல் தினம். சரி, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். ஓகேவா? இந்த அமைப்பானது 1972ல எங்க உருவாக்குனாங்க? கென்யாவின் தலைநகரம் நைரோபியில் உருவாக்கப்பட்டது யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட ஜூன் 5ஆம் தேதி தான் சர்வதேச சுற்றுச்சூழல் தினம். இதே டேட்ல நரேந்திர மோடி முக்கியமான ஒரு பிரச்சார இயக்கத்தை தொடங்கி வைத்தார். ஞாபகம் இருக்கா? ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தாயின் பெயரில் ஒரு மரம் நடும் இயக்கம், அதை தொடங்கி வைத்தார் நரேந்திர மோடி. அதற்கும் காரணம் இந்த சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. அதே டேட்ல தான் யார் போயிருக்கிறாங்க விண்வெளிக்கு? சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் போயிருக்கிறாங்க. தற்போது பல்வேறு பிரச்சனைக்கு அப்புறமா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் ராக்கெட்டின் டிராகன் 9 விண்கலம் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பினார். சரிங்களா? சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விண்வெளியில் தங்கியிருந்த அந்த 286 நாட்களில், சில நேற்று செய்தியில 280 கொடுத்திருந்தாங்க. இந்த செய்திகளை 286 பொதுவா எல்லா நியூஸ் பேப்பர்ல இருக்கு. கவனமா இருக்கு. சரிங்களா? 4576 முறை பூமியை சுற்றி வந்துள்ளார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டமா. எத்தனை முறை? 4576 முறை பூமியை சுற்றி வரைஞ்சிருக்கிறாங்க சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இந்த 286 நாட்கள்ல. இதுவரைக்கும் 3 முறை விண்வெளி பயணம் மேற்கொண்டவர் சுனிதா வில்லியம்ஸ். அதுவும் ஒரு மிகப்பெரிய சாதனை. கவனமா இருங்க. சரிங்களா? இத நோட் பண்ணிக்கோமா. எந்த ராக்கெட் மூலம்? ஃபால்கன் அப்படிங்கிற ராக்கெட். அதுல அனுப்பப்பட்ட விண்கலத்தின் பெயர் டிராகன் 9 விண்கலம். ஓகேவா? இவங்களை மீட்பதற்கு ஒரு 4 பேர் போனாங்களா, ரஷ்யா, ஜப்பான் நாட்டை சேர்ந்த விண்வெளி வீரர்கள். அவங்க சென்ற விண்கலத்தின் பெயர் டிராகன் 10. சரி, டிராகன் 10ங்கிற விண்கலத்தின் மூலமா போனாங்க. ரிட்டர்ன் வந்தது இந்த டிராகன் 9 மூலமாக. கவனமா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து ஒரு முக்கியமான செய்தி, இது கேட்கலாம், அதனால லைட்டை பார்த்துட்டு போயிடலாம். விண்வெளிக்கு சென்ற இந்தியர்கள் அல்லது இந்தியாவுடன் தொடர்புடைய நபர்கள், ஓகேவா, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அல்லது இந்தியாவில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இதுவரைக்கும் விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க. சரிங்களா? அது யாரெல்லாம் சொல்லி பார்க்கும்போது, நம்பர் 1 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மா அவர்கள். சரியா? 1984ல, ஓகேவா, 1984ல ரஷ்யாவோட சப்போர்ட்ல, ஓகேவா, ரஷ்யாவின் உதவியில முதல் முறையாக விண்வெளிக்கு போனாங்க. இந்த வருஷம் 1984ல. இவர் தான் விண்வெளிக்கு சென்ற ஒரே ஆண் மகன் மற்றும் ஒரே இந்திய குடிமகன்.
இந்த 4 பேர் இருக்கலாம், அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இந்தியன் சிட்டிசன். அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மா. எந்த வருஷம் போனாங்க? 1984ல போனாங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? 1984ல வேற இன்னொரு முக்கியமான சம்பவம், இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்பட்ட இடம் கொல்கத்தா. அதுவும் 1984, மறந்துடக்கூடாது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து கல்பனா சாவ்லா அவர்கள். அதை நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வீடியோல பார்த்தோம்னு நினைக்கிறேன், கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, கல்பனா சாவ்லா அவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர், மறந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்து சுனிதா வில்லியம்ஸ், அவங்களுடைய அம்மா பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். மற்றபடி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான். இவங்க பிறந்த நாடு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். அடுத்ததாக ஸ்ரீஷா பண்ட்லா, ஆந்திரா மாநிலம் குண்டூரை சேர்ந்தவர். ஓகேவா? அமெரிக்கா தான் இவங்களும். ஆக இந்த 4 பேரும் தான் இதுவரைக்கும் இந்தியாவுடன் தொடர்புடைய நபர்கள் எங்க போயிருக்கிறாங்க? விண்வெளி நிலையத்திற்கு போயிருக்கிறாங்க. கவனமா இருங்க, எல்லாருமே ரொம்ப முக்கியம். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் யாருமா? சுனிதா வில்லியம்ஸ். நம்ம அடிச்சு அப்படி பார்த்தா நெஞ்சில் அடிச்சு டம்மு டம்மு படிச்சுட்டு இருப்போம். அப்படியே பேக்ரவுண்ட்ல போயிட்டு ராகேஷ் சர்மா, இதுக்கு முன்னாடி யார் போனாங்க அந்த மாதிரி கேட்டுருவாங்க. கவனமா இருங்க. அதே மாதிரி விண்வெளிக்கு இந்தியர்களை அனுப்புவதற்காக இஸ்ரோவினால் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டத்தின் என்ன பேருமா? இஸ்ரோவினால் ககன்யான். ஓகேவா? இதை பத்தி தனியா ஒரு நாள் வீடியோல பார்ப்போம். முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா பார்த்திருப்போம், ஒரு டீட்டெயிலா நம்ம ஒரு நாள் கண்டிப்பா பார்க்கலாம். சரிங்களா? ககன்யான் அப்படிங்கிறது விண்வெளிக்கு இந்தியர்களை அனுப்பும் இஸ்ரோவின் முதலாவது திட்டம், மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்ததாக ஒரு தமிழக செய்தி. சரியா? நேற்று தினமே ஃபுல் டீட்டெயில பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்றைய செய்தியாளர் வந்ததுனால இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம். பாருங்க, ஜான் ஹூபர்ட் மார்ஷல் அவர்களுக்கு சிலை. ஓகேவா? சிந்துவெளி நாகரிகத்தை, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஓகேவா, சிந்துவெளி நாகரிகத்தை உலகிற்கு உணர்த்திய ஜான் மார்ஷல் சிலை சமீபத்தில் திறக்கப்பட்டுள்ள இடம் எக்மோர்ல இருக்கிற அருங்காட்சியக வளாகத்தில் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வச்சிருக்கிறாங்க. இது எந்த அமைச்சகத்தின் சார்பில் திறக்கப்பட்டுள்ளது அல்லது அமைக்கப்பட்டுள்ளது சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இப்படியும் கேள்விகள் வரலாம். சரியா? செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை சார்பில் தான் இந்த சிலை எங்க அமைக்கப்பட்டுள்ளது? எக்மோர்ல இருக்கிற அந்த மியூசியத்துல அமைக்கப்பட்டுள்ளது. கவனமா இருங்க. 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி வரலாற்று சிறப்பு இந்த சிந்துவெளி பண்பாட்டின் கண்டுபிடிப்பை உலகிற்கு அறிவித்தார். சரிங்களா? இதை முன்னிட்டு தான் அவருக்கு சிலை எங்க திறக்கப்பட்டுள்ளது? எக்மோர்ல. மறந்துடாங்க. 100% இந்த கேள்வி எக்ஸாம்ல வர போகுது. ஹிஸ்டரியிலும் வரலாம், கரண்ட் அஃபேர்ஸ்ல வரலாம். கவனமா இருங்க. நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அடுத்து ஒரு சில முக்கியமான திட்டங்கள் கிடைச்சிருக்கு பாருங்கம்மா. சரியா? எக்கனாமிக்ஸ் நியூஸ்ல பாத்தீங்கன்னா பொருளாதார செய்திகள் இருக்குது, அது மாதிரி திட்டங்கள் இருக்குது, அறிவியல் தொழில்நுட்பம், நிறைய பல்வேறு தலைப்புள்ள நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கவனமா இருங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் திட்டம் பாருங்க, ராஷ்டிரிய கோகுல் மிஷன். சரியா? RGM என்று அழைக்கப்படும் ராஷ்டிரிய கோகுல். சரியா? கோ என்றால் பசு சொல்லுவாங்கல்ல, பசுமாடு. பாருங்க, இந்த ராஷ்டிரிய கோகுல் மிஷன் என்பது உள்நாட்டு மாடுகளின் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பிற்காக குறிப்பாக சிறு குறு விவசாயிகளுக்கு பால் உற்பத்தியை அதிக லாபம் ஈட்டுவதற்கும் பால் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் செயல்படுத்தப்படும் ஒரு திட்டம். அப்ப முதல்ல இந்த ராஷ்டிரிய கோகுல் மிஷன் அப்படிங்கிறது என்ன திட்டமா? உள்நாட்டு மாடுகளின் மேம்பாட்டிற்கான ஒரு திட்டம். இதன் மூலம் சிறு குறு விவசாயிகளுக்கு அதிக அளவு இந்த பால் உற்பத்தியை கொண்டு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகரிக்க வேண்டும். இதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். சரிங்களா? பாருங்க, இது தவிர குட்டி குட்டியா சில முக்கியமான நோக்கங்கள் பாருங்க. உள்நாட்டு மாடுகளின் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு, பால் உற்பத்தி திறனை அதிகரித்தல், கிராமப்புற ஏழைகளின் மேம்பாடு, சிறு குறு விவசாயிகளுக்கு பால் உற்பத்தி மூலம் அதிக அளவு லாபம் ஈட்டுதல். இதுதான் இந்த ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டத்தோட முக்கியமான நோக்கங்கள். சரியா? அடுத்து இந்த திட்டம் எப்ப தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி பாருங்க. டிசம்பர் 2014 அன்று. ஓகேவா? இந்த திட்டம் மத்திய அரசினால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மறந்துடக்கூடாது. 2014ல பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த வருஷம் தான் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி அந்த அம்ப்ரல்லா ஸ்கீம் அப்படி சொல்லுவாங்க, அந்த குடை திட்டமான ராஷ்டிரிய பசுதன் விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 2021 முதல் 2026 வரை ரூபாய் 2400 கோடி பட்ஜெட் செலவில் இந்த திட்டம் தொடரப்படுகிறது. சரியா? இது பழைய செய்தி. இன்றைய செய்தித்தாள்களில் இடம்பெற்ற செய்தி என்னன்னு சொல்லி பாருங்க. சமீபத்திய செய்தி 2024-25 ஓகேவா, 2025-26 ஆண்டுகளில் மேம்படுத்தப்பட்ட ஒதுக்கீட்டுடன், அதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3400 கோடி ஓகேவா, இந்த நிதி ஒதுக்கீட்டுடன் திருத்தப்பட்ட ராஷ்டிரிய கோகுல் மிஷனை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை இன்றைய தினம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அதான் இன்றைய செய்திகள் இடம்பெற்றது. கவனமா இருங்க. சரி, நம்ம ஸ்கீம் பாரு, ராஷ்டிரிய கோகுல் மிஷன், பால் உற்பத்தி அதிகரிக்க வேண்டும், உள்நாட்டு பசுமாடு மேம்பாடு அடைய வேண்டும். சரிங்களா? எப்ப தொடங்கி இருக்கிறாங்க? 2014ல. அதே மாதிரி இன்னொரு திட்டம் இருக்கு பாருங்கம்மா, தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டம், NPDD சொல்றாங்க. சரிங்களா?
கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை பிப்ரவரி 2014 முதல் பிப்ரவரி 2014 முதல் நாடு முழுவதும் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டம் 2021 2022 முதல் 2025 26 வரை பின்வரும் 2 அம்சங்களுடன் செயல்படுத்துவதற்காக ஜூலை 2021 மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. அந்த 2 அம்சங்கள் என்ன அப்படிங்கறத பாருங்க. இதெல்லாம் மெயின்ஸ் அந்த மாதிரி எக்ஸாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கவனம் பாருங்க. பிரிலிம்ஸ்க்கு அந்த திட்டம் என்ன அமௌண்ட் ஒதுக்கி இருக்கிறாங்க, எந்த அமைச்சகம் செயல்படுத்துகிறது, என்ன நோக்கம் அப்படின்னு சிம்பிளா கேட்கலாம். கவனமா இருங்க. சரிங்களா? சரி, இப்ப அந்த 2 அம்சங்கள் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் அம்சம் அந்த திட்டத்தின் முக்கிய தேசிய பால் வளர்ச்சி திட்டத்தின் முக்கியமான அம்சத்துல ஃபர்ஸ்ட் அம்சம் தேசிய பால் வளர்ச்சி திட்டத்தின் முதல் அம்சம். சரிங்களா? மத்திய கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சம்மேளனங்கள், மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் கூட்டமைப்புகள், சுய உதவி குழுக்கள், பால் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களில் தரமான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல். ஓகேவா? இதுதான் இந்த திட்டத்தோட முதல் கட்ட அந்த போக்கஸ், சரி, அம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து இரண்டாவது அம்சம் என்னன்னு சொல்லி பாருங்க. கூட்டுறவு மூலம், சரியா, கோஆபரேட்டிவ், சரியா, அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி சொல்லுவாங்கல்ல, கூட்டுறவு மூலம் பால் பொருட்களின் விற்பனையை அதிகரித்தல். சரியா, பால் பொருட்களின் விற்பனையை அதிகரித்தல். ஃபர்ஸ்ட் பால் உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க, இங்க பால் பொருட்களின் உற்பத்தியை அதிகரித்தல், அமைப்பு சார்ந்த சந்தைகளை விவசாயிகள் அணுகுவதை அதிகரித்தல், அடுத்து உற்பத்தியாளர்களுக்கு சொந்தமான நிறுவனங்களின் திறனை மேம்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. சரிங்களா? ரீசெண்டா செய்திகள்ல இன்றைய நியூஸ் பேப்பர்ல வர்றதுக்கு காரணம் இந்த திட்டம். இந்த திட்டத்திற்கு மத்திய அரசானது ரூபாய் 2790 கோடியை நிதியாக ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அதுதான் இந்த செய்தியில வர்றதுக்கு முக்கியமான காரணம். ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்தியாவில் வெண்மை புரட்சியின் தந்தை யார் சொல்லுவாங்க? ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் வர்கீஸ் குரியன். அவருடைய பிறந்த நாள் நவம்பர் 26ஆம் தேதி. இந்தியாவில் தேசிய பால் தினம். அது கூடுதல் செய்தி, கவனமா இருந்தது. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி, இந்திய ரிசர்வ் வங்கியுடன் தொடர்புடைய ஒரு செய்தி. கவனமா இருங்க. ஆர்பிஐக்கு லண்டன் மைய வங்கி விருது. நம்ம இது யாருக்குன்னு பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோல லண்டனை சேர்ந்த சென்ட்ரல் பேங்க், ஓகேவா, இந்திய ரிசர்வ் வங்கிக்கு ஒரு விருது கொடுத்துக்கிறாங்க. அந்த விருது எதற்காக, எதை சிறப்பாக செயல்படுத்தியதற்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இந்திய ரிசர்வ் வங்கிக்கு, சரியா, இந்திய ரிசர்வ் வங்கி குழுவால் உருவாக்கப்பட்ட பிரபா, சரியா, பிரபா மற்றும் சாரதி. சாரதி அப்படின்னா தேர் ஓட்டும் சாரதின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது இந்த தேர்களை இயக்குபவர், அந்த பேர்ல ஒரு திட்டம் இருக்குது. அடுத்தபல இன்னொன்னு பிரபா அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு திட்டம். சரிங்களா? இந்த 2 அமைப்புகள் உள்ளிட்ட அதன் மூலம் முன்முயற்சிகளுக்காக விருதும் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அப்போ இந்திய ரிசர்வ் வங்கியோட எந்த திட்டத்திற்கு, இந்த பிரபா மற்றும் சாரதி, இந்த 2 திட்டங்களுக்காக தான் சிறப்பாக செயல்படுத்தியதற்காக இந்திய ரிசர்வ் வங்கிக்கு யார் விருது கொடுத்திருக்காங்க? லண்டனை சேர்ந்த மைய வங்கி. சரிங்களா? சரி, இந்த டிஜிட்டல் முயற்சிகள் காகித பயன்பாட்டை குறைத்து, சரியா, ரிசர்வ் வங்கியின் உள் மற்றும் வெளிப்புற செயல்முறைகளை மாற்றியிருப்பதை விருது குழு பாராட்டியுள்ளது. நெக்ஸ்ட் அடுத்து, சரி, இந்த 2 இது தனித்தனியா பார்க்கலாமா? ஒண்ணு இந்த சாரதி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபா. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹிந்தி மொழியில் தேர் ஓட்டுபவர் என்று பொருள்படும் சாரதி ரிசர்வ் வங்கியின் உள் பணிப்பாய்வுகளை டிஜிட்டல் மயமாக்கிய. ரிசர்வ் வங்கிக்குள்ள உள்ள நடக்கிற எல்லா வேலைகளும் டிஜிட்டலைஸ் பண்றதுக்காக ஒரு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அதுக்கு தான் என்ன பேரு? சாரதி. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து, இந்த திட்டமானது, இந்த சாரதியானது ஜனவரி 2023 செயல்பாட்டுக்கு வந்தது. முக்கியமான நோக்கம் என்னன்னு பாருங்க. நம்ம யாருமே பார்த்துட்டோம், ஆர்பிஐ உள்ள, ஓகேவா, ஆர்பிஐ அமைப்புக்குள்ள இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். ஊழியர்கள், ஆர்பிஐ ஊழியர்கள் ஆவணங்களை பாதுகாப்பாக சேமித்து பகிர்ந்து கொள்வதற்கு அனுமதித்தது. இந்த அமைப்பானது பதிவு மேலாண்மையை மேம்படுத்தியது மற்றும் அறிக்கைகள் மற்றும் டேஷ்போர்டுகள் மூலம் தரவு பகுப்பாய்வை மேம்படுத்தியது. முக்கியமான ஒரு பாயிண்ட், கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்ததாக பாருங்க, ஆன்லைன் சாரதி பாடசாலை, சரி, பள்ளி, ஆன்லைன் சாரதி பாடசாலை மற்றும் நேரடி பயிற்சி ஆகியவை ஊழியர்களை அமைப்புக்கு ஏற்ப மாற்ற உதவியது. அந்த ஆர்பிஐ எப்படி சிறப்பாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆன்லைன், ஆன்லைன் சாரதி பாடசாலை மற்றும் நேரடி பயிற்சி, ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த அமைப்பு மூலம் பயிற்சிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்துல ஆர்பிஐ சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் அடுத்ததாக, அடுத்து
கூடுதலாக எந்த ஒரு பிரச்சனைகளும் சக ஊழியர்களுக்கு ஆர்பிஐல வேலை பார்க்கிற சக ஊழியர்களுக்கு உதவுவதற்காக ஒவ்வொரு ஆர்பிஐ அலுவலகத்திலும் சாரதி மித்ரா, மித்ரானா நண்பர்கள் அப்படி சொல்லுவாங்க, சாரதி மித்ரா அப்படின்னு சொல்ற அந்த நண்பர்கள் நியமிக்கப்பட்டனர். ரிசர்வ் வங்கியின் டிஜிட்டல் மாற்றத்தின் 2ஆம் கட்டம் 2024 பிரபாக், சரியா, இந்தியில் மென்மையான ஓட்டம், சரியா. பிரபா அப்படின்னா என்ன மீனிங் சொல்றாங்க? மென்மையான ஓட்டம். சாரதி அப்படின்னா தேர் ஓட்டுபவர். ஓகே, இங்க பிரபா அப்படிங்கிறது மென்மையான ஓட்டம். அந்த மீனிங்ல ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கிறாங்க. சரி, என்னன்னு சொல்லி பாருங்க. இந்த பிரபா வெளிப்புற பயனர்கள் ஒழுங்குமுறை விண்ணப்பங்களை டிஜிட்டல் முறையில் சமர்ப்பிக்க அனுமதிக்கிறது. ஓகேவா? நம்ம இங்க பார்த்த சாரதி அப்படிங்கிறது ஆர்பிஐக்கு உள்ள, இது பார்த்தீங்கன்னா வெளிப்புற பயனாளர்கள். ஓகேவா? அடுத்து இந்த பிரபா மூலம் சமர்ப்பிக்கப்படும் ஆவணங்கள் சாரதி அமைப்பிற்குள் செயலாக்கப்படுகின்றன. ஓகேவா? இது பாதுகாப்பாக கையாளுதலையும் மையப்படுத்தப்பட்ட கண்காணிப்பையும் உறுதி செய்கிறது. ஓகேவா? மொத்தத்துல சாரதி அப்படிங்கிறது ஆர்பிஐக்கு உள்ள, இந்த பிரபா அப்படிங்கிறது ஆர்பிஐக்கு வெளியே அந்த பணிகளை சிறப்பாக கொண்டு வருவதற்கு ஆர்பிஐயோட டிஜிட்டலைஸ் பண்ண ஒரு திட்டம். இதை பாராட்டி தான் லண்டனை சேர்ந்த மைய வங்கி அவார்டு கொடுத்திருக்காங்க. கவனமா இருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து ஆர்பிஐயோட தற்போதைய ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா, மறந்துடக்கூடாது. சரிங்களா? எத்தனையாவது ஆளுநர்? 26வது ஆளுநர். அடுத்து முக்கியமான ஒரு செய்தி பாருங்க, தேசிய செய்தி. 72வது உலக அழகி, சரி, மிஸ் வேர்ல்ட், சரிங்களா, 2025ஆம் ஆண்டிற்கான 72வது உலக அழகி போட்டி வரும் மே மாதம் 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தெலுங்கானா மாநிலத்தின் தலைநகரான ஹைதராபாத்தில் நடைபெற உள்ளது. அப்ப 72வது உலக அழகி போட்டி எங்க நடைபெற உள்ளது? ஹைதராபாத்ல. இப்ப இருக்கிற நிதி நெருக்கடியில உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற சில கட்சிகள் அமைச்சர்கள் கேட்டிருக்கிறாங்க. அதனாலதான் பெருசா செய்தித்தாளை வந்தது. கவனமா இருக்கும். ஓகேவா? 28 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் உலக அழகி போட்டி டெல்லி மற்றும் மும்பை நகரங்களில் கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு, அப்ப இதுக்கு முன்னாடி உலக அழகி போட்டி தாங்க நடந்திருக்குது. இந்தியாவில தான் நடைபெற்ற இடம் டெல்லி, மும்பை. சில டெல்லி பாரத் மண்டபம் அந்த மாதிரி இடங்களையும் மும்பையிலும் கடந்த ஆண்டு இந்த உலக அழகி போட்டி நடைபெற்றது. தற்போதைய உலக அழகி, அதாவது இந்தியாவில் கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்த உலக அழகி போட்டியில யார் சாம்பியன் அந்த பட்டத்தை வென்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்டினா பிஸ்கோவா. யாருமா? கிறிஸ்டினா பிஸ்கோவா, மறந்துடக்கூடாது. அவங்க செக் குடியரசு நாட்டை சேர்ந்தவர். இந்தியாவின் முதல் உலக அழகி யாருமா? உடனே டக்குன்னு ஐஸ்வர்யா ராய். எல்லாருக்கும் வாயில தானே வந்தது. இந்தியாவின் முதல் உலக அழகின்னா ஐஸ்வர்யா ராய். நெஞ்சு போனா பிரியங்கா சோப்ரா ஞாபகம் வந்திருப்பாங்க. இந்தியாவின் முதல் உலக அழகி யாரு? ரீட்டா ஃபரியா. ரீட்டா அப்படின்னா என்ன ஞாபகம்? திண்டுக்கல் ரீட்டா. சரிங்களா? திண்டுக்கல் ரீட்டா தான் இந்தியாவோட முதல் உலக அழகி அப்படின்னு நினைச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. சரியா? ரீட்டா ஃபரியா 1966ல, சரியா, இந்தியாவின் சார்பில் முதல் முறையாக உலக அழகி பட்டத்தை வென்றவர். அதுக்கப்புறம் 1994ல ஐஸ்வர்யா ராய், அதே 94ல சுஷ்மிதா சென், ஓகேவா, பிரியங்கா சோப்ரா, அடுத்தடுத்து அவங்க எல்லாம் மிஸ் யூனிவர்ஸ் பட்டங்களை வின் பண்ணாங்க. ஓகேவா? 2 முக்கியமான உலக அழகி பட்டங்கள் இருக்கும். ஓகேவா? 2 அழகிகளுக்கான 2 போட்டிகள். ஒண்ணு உலக அழகி, அடுத்து பாத்தீங்கன்னா பிரபஞ்ச அழகி, மிஸ் வேர்ல்ட், மிஸ் யூனிவர்ஸ். ரெண்டும் வேற வேற. கவனமா இருங்க. சரியா? ஐஸ்வர்யா ராய் வின் பண்ணது உலக அழகி. கவனமா இருக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து போலாமா? அடுத்து இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். ஃபர்ஸ்ட் கேள்வி, சமீபத்தில் சுனிதா வில்லியம்ஸ் எந்த விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்பினார்? கேள்வியில கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. விண்கலமா ராக்கெட்டா அப்படிங்கறத பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஐநாவில் நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஐநா பொது சபை தலைவர், ஐநா பொதுச் செயலாளர் தலைவர் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. சரி, ஐநா பொது சபைக்கு பிரசிடென்ட், யுனைடெட் நேஷன்ஸோட செக்ரட்டரி ஜெனரல். 2 கேள்விகள் வேற வேற. அது நான் நேத்து கேட்ட கேள்வி ஐநாவோட பொது செயலாளர் யாருன்னு கேட்டிருந்தேன். ஒரு சில பேர் சரியா பதில் சொல்லிருங்க, இன்னும் ஒரு சில பேர் அதை தவறா மாத்தி போட்டிருந்தீங்க. கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்து, சுனிதா வில்லியம்ஸை விண்வெளியில் இருந்து மீட்டு கொண்டு வந்த நிறுவனத்தின் பெயர் என்ன? சரியா? அடுத்து, அதாவது போயிங்கா, ஜாக்சாவா, அல்லது ஸ்பேஸ் எக்ஸா, இஸ்ரோவா அப்படிங்கிறத பார்த்து கவனமா ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து, ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அடுத்து 4வது கேள்வி, 72வது உலக அழகி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? முடிஞ்சா கடந்த ஆண்டு நடைபெற்ற உலக அழகி போட்டியில யாரு பட்டத்தை வின் பண்ணாங்க அதை சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அடுத்து, விண்வெளிக்கு சென்ற ஒரே இந்திய குடிமகன் யார்? ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி இந்தியன் சிட்டிசன். அடுத்து, விண்வெளிக்கு மனிதர்களை அழைத்து செல்லும் இஸ்ரோவின் திட்டத்தின் பெயர் என்ன? இதுதான் இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். அனைத்து கேள்விகளுக்கும் சூப்பரா பதில் சொல்லுங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சரி, அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டினியூஸா யார் ஒரு விஷயத்தை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி என்பது சீக்கிரமாக கிடைக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.